சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ தமிழ் செல்வியோட வீட்டுக்கு சேது போறாங்க. அங்க போயிட்டு தமிழ் செல்வியுடைய அப்பா கிட்ட வந்து, மாமா என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா கோவத்துல என்னென்னவோ வார்த்தைகளை நான் சொல்லிட்டேன். என்ன இருந்திருந்தாலையும் நான் அப்படியெல்லாம் கோவத்துல வார்த்தையை விட்டு இருக்க கூடாது. உங்க மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஐயோ மாப்பிள்ள, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதை நான் பெருசா எடுத்துக்கலன்றாங்க. ஏன்னா இது மாதிரி கோவத்துல எல்லாம் ஒரு விஷயத்த பண்றதுதான். அதுக்காக நான் அதை பெருசா எடுத்துக்கலன்றாங்க. எப்படியும் மாமா நீங்க பெருசா எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு அது போதும். எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. எங்க என்னை புரிஞ்சுக்காத, என்னை இது பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை கூட நான் உங்க மேல வைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விடுங்க மாப்பிள்ள, என்ன பண்றது, அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்றாங்க. அதனால அதை பத்தி பெருசா யோசிக்க வேண்டாம் அப்படின்ட்டு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, சரிங்க மாப்பிள்ள, ஒரு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு எல்லாம் சமைச்சு போடுறாங்க. சேது உண்மையை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உண்மையிலேயே நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ளன்ட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஊருக்காரங்க, என்ன தமிழ் செல்வி இப்படியெல்லாம் ஆயிடுச்சுமே, உன் புருஷன் இது மாதிரி அந்த தாமரை கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானுமே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஊருக்காரங்க பேசிட்டு இருக்காங்க. கேட்டு தமிழ் செல்விக்கு கோவம் வருது. ஊருக்காரங்களை பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டிடுறாங்க. நீங்க பாத்தீங்களா, ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு எல்லாம் பேசுங்க, தெரியாது உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க வாய்க்கு வந்தபடி அப்படின்ட்டு தமிழ் செல்வி ஊருக்காரங்களை திட்டிடுறாங்க. உண்மையை சொன்னா இப்படிதான் கோவம் வரும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா இன்சல்ட் பண்ற மாதிரி பேசவும் தமிழ் செல்விக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. சேது இருந்துட்டு, நான் பண்ணாத தப்புக்கு பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாம் நான் பண்ண தப்பு தான், நான் போதையில் அப்படி இருந்திருக்க கூடாது. எனக்கு உங்களை பத்தி தெரியும், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்களை நம்புறேன் அப்படின்ட்டு தமிழ் செல்வி சேது கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க. அதோட இந்த